வெங்காயம் சேர்க்காத உடுப்பி ஹோட்டல் தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கால் மூடிக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி வந்து 2 சேர்த்துருக்கிறேன், கொஞ்சம் கலருக்காக. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை நல்லா ஒரு வறுத்துட்டு நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 4 தக்காளி எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா உடுப்பி ஹோட்டலில் மட்டுமே கிடைக்கிறது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஈவன் ரைஸுக்கு கூட நீங்கள் வந்து குழம்பு வைக்காத நேரங்களில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதக்கிடணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி இலை நல்லா தண்டோடவே சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கலரு கலரிட்டு நல்லா ரெஸ்ட் கொடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சது நல்லா ஆற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்தனாலே போதும். ரொம்ப சேர்த்துனீங்கன்னா இனிப்படித்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு கலரு கலரிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட நம்ம தோசை ஊற்றி, கல் தோசையோ அல்லது ரோஸ்ட் மாதிரியோ ஏதோ ஒன்று ஊற்றி இதை வந்து சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.